வெண்முரசு. சொல்வடர்க்காடு 14. காலையில் நீராடுவதற்காக அருகே இருந்து ஊற்றுக்கு தம்பியருடன் செல்லும்போது தருமன் கருவேலங்குச்சியால் பல்துலக்கியபடி தாழ்ந்த தலையும் தயங்கும் காலடிகளுமாக நடந்தார். அவர் விழிகள் நிலம் நோக்கி கூழாங்கற்களிலும் வேர்களிலுமாக ஊர்ந்தன. அவருக்குப் பின்னால் சூழ்ந்திருந்த குறுங்காட்டில் வந்து மொய்த்து சிறகடித்துக் கொண்டிருந்த சிறிய பறவைகளை பார்த்தபடி பீமன் வந்தான். அர்ஜுனன் அதற்குப் பின்னால் சிறிய நாணல்களை பிடுங்கி வீசி ஒன்றன்மேல் ஒன்றைத் தைக்கச் செய்து சரடாக ஆக்கி விளையாடியபடி நடந்தான். நகுலசகதேவர்கள் மாற்றாடைகளுடன் தங்களுக்குள் உரையாடியபடி வந்தனர். வாசிப்பது சந்தீப். காலையிலேயே துவைத்த காட்டில் பல இடங்களில் தங்கியிருந்த நோயாளிகள் குடில்களுக்கு வந்து காத்து நின்றிருந்தனர். கணாதரின் மாணவர்கள் அவர்களுக்கு நாடி தேர்ந்தும் நாற்றம் தேர்ந்தும் மருந்து அளித்துக் கொண்டிருந்தனர். நோயாளிகளின் இருமல்களும் முனகல்களும் மெல்லிய குரலில் அவர்கள் உரைக்கும் துன்பச் சொற்களும் வண்டுகளின் கூட்டோசை என அங்கே நிறைந்திருந்தன. குடில்களுக்குப் பின்னால் இளம் மாணவர்கள் கலுவங்களில் மூலிகைகளை அரைத்தபடியும் மூக்கில் மரவொரியை கட்டிக்கொண்டு நெடியெழும் வேர்களை மரங்களில் இடித்துக்கொண்டும் முக்கல் அடுப்பின்மேல் நெருப்பு கொழுந்து சூழ அமர்ந்திருந்த பெரிய செம்புவார்ப்புகளுக்குள் குமிழி வெடித்து ஆவிப்புகை எழ குதித்துக் கொண்டிருந்த பச்சை வண்ணத் தைலங்களை மரத்தாலான நீண்ட சட்டுவங்களால் கிண்டிக் கொண்டும் பதம் நோக்கி அதில் பிற பொருட்களைக் கலந்தபடியும் இருந்தனர். விரிக்கப்பட்ட பெரிய ஈச்சம்பாய்களில் ஆட்டுப்புழுக்கை போல உருட்டப்பட்ட லேகிய குளிகைகளை இளையோர் பரப்பினர். முதியோர் அருகமர்ந்து பெரிய கற்பானைகளிலிருந்து பசையை எடுத்து உருட்டினர். முந்தைய நாள் அங்கே வந்தபோது மூக்கு அறிந்தது அந்த மருந்துகளனைத்தும் கலந்து எழுப்பிய எரிமணம் என தருமன் உணர்ந்தார். அப்போது அனலுண்ணும் அவியின் மணமென இனிதாகத் தோன்றிய அது அங்கே சூழ்ந்திருந்த நலிந்த நோயாளர்களைக் கண்ட பின்னர் அவர்களின் நாற்றமாக ஆகிவிட்ட விந்தையை எண்ணிக்கொண்டார். இங்கு ஒவ்வொரு நாளும் 100க்கு மேல் நோயாளர் வருகிறார்கள். அவர்களிடம்தான் இவர்களின் மெய்ச்சொல் முதன்மையாக சொல்லப்படுகிறது. அவர்களிடமிருந்து அது ஊர்கள் தோறும் செல்கிறது என்றான் அர்ஜுனன். அறிபடு பொருளும் அறிபவனும் என் நிலையிலும் இரண்டே என்பதனால்தான் இவர்களின் கொள்கை துவைதம் எனப்படுகிறது. அது எப்படி என்றாலும் மருத்துவத்தில் அவர்களுக்கு உதவுகிறது. உடல் கொண்ட நோய் உடல் கொண்டது மட்டுமே என்றும் அது ஊழோ இறைவனையோ அல்ல என்றும் அவர்கள் நோயாளர்களுக்கு சொல்கிறார்கள். நேற்று ஒருவன் சொல்வதை கேட்டேன். நோயை திரும்பி நோக்க நோயாளன் முடிவு செய்யும் கணம் வரைதான் நோய் அச்சமும் துயரும் அளிக்கிறது என. தருமன் ஆம், அது உண்மை என்றார். அறியாமையே துயர், அதற்கு மருந்து அறிவதொன்றே என்கிறார்கள் என்றான் அர்ஜுனன். தருமன் ஒரு நோயாளனை சுட்டிக்காட்டினார். பார் அவரை. மெலிந்த உடலுக்குள் முட்புதருக்குள் மென்துணி போல சிக்கி படபடக்கிறது அவர் உயிர். இந்த காலை அழகானது என்றோ இந்த சூரியன் தெய்வ வடிவம் என்றோ இவ்வுலகம் இனியது என்றோ அவரால் உணர முடியுமா என்ன? அவருள் அமர்ந்து உணரும் ஒன்றுள்ளது, அது விழைந்தாலொழிய இவ்வுலகம் அமைவதில்லை. அர்ஜுனன் அவரை நோக்கிவிட்டு தலையசைத்தான். இச்சூழல் என்னை அச்சுறுத்துகிறது இளையோனே. எங்கும் நோயும் வலியும் துயரும் இறப்பும் நிறைந்துள்ளன. காலந்தோறும் இங்குள்ள படிவர்கள் மானுடமெனக் காண்பது இதைத்தான் என்றால் இவர்கள் கொண்டுள்ள மெய்மையின் பொருள் என்ன? இவர்கள் இங்கு செய்யும் மருந்து போன்றதே இவர்களின் மெய்யறிதல் என்றால் நோயில்லாதவன் இதை எவ்வண்ணம் ஏற்க முடியும் என்று தருமன் தொடர்ந்தார். இது பயனுள்ளது, பிரித்தொன்றில்லாதது என்று உணரும்போதே இதிலிருந்து விலகிச் செல்ல விழைகிறது என் உள்ளம். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாக்காதல் நோயாளனுக்கு எழும், மூத்தவரே என உரத்த குரலில் சொல்லியபடி பீமன் திரும்பிப் பார்த்தான். நீங்களும் நானும் நோயாளர்கள் அல்ல. அங்கே நமது நகரங்களில் வாழ்பவர்களிலும் பெரும்பாலானவர்கள் இவர்களுக்குரிய நோயாளர் அல்ல. ஆனால் பாரத வருஷத்தின் மக்களில் பெரும்பாலானவர்கள் இவர்களின் மருந்துக்குரியவர் அல்லவா? அடிமை என்றாகி மிடிமையில் உழன்று தப்பிப் பிழைத்தலும் தாங்கியமைதலுமே வாழ்க்கை என்றான மானுடர்களுக்குரியது போலும் இக்கொள்கை. அவர்களுக்கு விடுதலையை இது அளிக்கிறது. ஊனுடலும் இயற்கையுமே உண்மை என்கிறது. போரிடுதலும் வெல்வதுமே வாழும் வழி என்று கற்பிக்கிறது. ஊழல்ல, இறையாணைகள் அல்ல, முது சொற்களும் அல்ல, வென்று வாழும் விழைவே மானுடரை இயக்க வேண்டும் என்கிறது. மூத்தவரே,
நான் இதுவரை கேட்ட கொள்கைகளில் இங்குள்ள இன்பங்களனைத்தும் மானுடர் அனைவருக்கும் உரியவையே என்றுரைப்பது இது ஒன்றே. பிறந்தமையாலேயே இன்பமாக இருக்கும் உரிமையையும் அடைகிறோம் என்று இது மட்டுமே சொல்கிறது என்றான் பீமன். மந்தா, வீண் சொற்கள் எடுக்காதே. உரிமைகளால் அல்ல, கடமைகளால் இப்புவியில் மானுட வாழ்க்கை கட்டப்பட்டுள்ளது என்றார் தருமன். உரிமைகள் எவற்றையும் அளிக்காத கடமைகளால் என்ன பயன்? இன்பங்கள் இல்லாவிட்டால் இவ்வுலகுதான் எதற்கு? எனக்கு இல்லாத இவ்வுலகை நான் ஏன் பேண வேண்டும் என்றான் பீமன். இவ்வினாவை ஒவ்வொருவரும் கேட்கத் தொடங்கினால் பின்பு இப்புவி இல்லை. அழித்தலால் அமைந்துள்ளது இப்புவி வாழ்க்கை. தானுண்ணாது மைந்தருக்கு ஏன் அழிக்க வேண்டுமென தாய் கேட்பதில்லை. தன்னுயிர் அழித்து மைந்தரை ஏன் காக்க வேண்டும் என தந்தை எண்ணுவதுமில்லை என்றார் தருமன். ஏனென்றால் அது அவர்களின் மைந்தர். அவர்களுக்கு உவகையையும் மன்னித்த பின் இங்கு பெயரையும் விண்ணில் நீரையும் அளிப்பவர்கள் என்றான் பீமன். எனக்கு என்ன இன்பம் என அனைவரும் வினவும் காலம் ஒன்று எழட்டும் மூத்தவரே. அதன் பின்னரேனும் இங்கு அனைவருக்கும் நலம்பயக்கும் முடியும் கொள்கையும் உருவாகி வரட்டும். எனக்கு மட்டுமே என்று விழைந்த கோடி மானுடரால் ஆனதாகவே இருந்தது இந்நிலம் என்று தருமன் சினத்துடன் சொன்னார். அன்று இங்கே நாளும் மண்குருதியால் நனைந்திருந்தது. அன்று குமுகங்கள் இல்லை, குடிகள் இல்லை, நெறிகளோ விழுப்பொருளோ இல்லை. எனவே தெய்வங்களும் இல்லை. நான் என்ற சொல் எழுந்து என்றோ நாம் என்றாகியது. இவையனைத்துமென்று பெருகியது. அச்சொல்லில் முளைத்தது முதல் வேதம். அதுவே குமுகமும் குடியும் ஆகியது. நெறிகளும் நூல்களும் ஆகியது. அரசுகளும் மணிமுடிகளுமாகியது. பீமன் புன்னகையுடன் அதன்பின் குருதி பரப்பும் பொறுப்பை அரசுகள் ஏற்றுக்கொண்டன என்றான். நான் உன்னிடம் பேச விரும்பவில்லை என்றபடி தருமன் முன்னால் நடந்தார். அர்ஜுனனை நோக்கி புன்னகைத்த பின்பு பீமன் தொடர்ந்தான். இரு கரிப்பெரும்பாறைகளின் நடுவே வெண்ணிறமான வேர் போல இறங்கி நின்றிருந்தது உள்ளிருந்து ஊறி வழிந்த நீரோடையின் சரிவு. அது விழுந்த இடத்திலிருந்து இரு கைவழிகளாகப் பிரித்து ஒன்றை குடிநீருக்கென தனியாக கொண்டு சென்றிருந்தனர். இன்னொன்று பாறைகள் நடுவே வளைந்து வந்து வட்டமாக தோண்டப்பட்ட குட்டை ஒன்றுக்குள் விழுந்து நிறைத்து மறுபக்கம் சென்றது. இதிலா நீராடுவது என்றார் தருமன். இது மட்டுமே இங்கு நீராடுவதற்கான வழி என்றான் பீமன். இதில் மூழ்க முடியாதே. முழங்காலளவுக்குக் கூட நீர் இல்லை என்றார் தருமன். மூத்தவரே, படுத்துக் கொண்டால் தலை மூழ்குமளவுக்கு நீர் இருக்கும் என்றான் பீமன். பின்பக்கம் நகுலன் சிரிக்கும் ஒலி கேட்டு தருமன் சினத்துடன் திரும்ப அவர்கள் இருவரும் மலையுச்சியை நோக்கினர். மீண்டும் நீரை நோக்கிவிட்டு தருமன் ஆடையை கழற்றி சிற்றுடை அணிந்து தாடியை நீவியபடி நீரிலிறங்கினார். அலைகள் எழுந்து கரையோரத்து மென்மணல் கதுப்பை நக்கிய ஒலி கேட்டது. அப்பால் பாறையிடுக்கில் அலை புகுந்து மீண்டபோது நாய் நீர் குடிப்பது போல ஒலி எழுந்தது. விழிகாட்டியது போலன்றி அவரது இடைக்கு மேல் வரை தூய நீர் இருந்தது. அவர் மூழ்கி எழுந்தபோது தாடி இழைகளில் நீர்ச்சரடுகள் இணைந்து சொட்டின. பிடரிமயிரை அள்ளி முதுகின் மேல் போட்டபோது குளிர்நீர் அவர் முகத்தை மலரச் செய்தது. கைகளால் துழாவி மும்முறை மூழ்கி எழுந்தார். தாடியை கையால் அரைந்து நீரை தெறிக்கச் செய்து வாயால் நீரெள்ளி உமிழ்ந்தார். பாறை உருண்டு மூழ்கியது போல மெல்ல பீமன் நீரிலிறங்கிய போது அலைகளே எழவில்லை. அவருடைய பேருடல் நீரில் அமிழ்ந்தது. மஞ்சள் நிறமான தோள்களில் நீர் விளிம்பின் பளிங்குக் கோடு தளிரிலை மேல் என நெளிந்தது. அர்ஜுனன் நீரிலிறங்கிய போது அலை வளையங்கள் அவனைச் சூழ்ந்து நெளிந்தன. இளையோன் இறங்கும்போது மட்டும் அலைகள் எழுவதில்லை என்றார் தருமன். ஆனால் விஜயன் இறங்கும்போது பழுத்த இரும்பை இறக்கியது போல நீர் கொதிக்கிறது. நகுலன் நீரிலிறங்கியபடி, மூத்தவரே, சிம்மம் வாயை வைத்தாலே சுனைகள் அலையெடுக்கின்றன. யானை இறங்கும்போது அவை காலைத்தாமரை வண்டை என இதழ்விரித்து வாங்கிக் கொள்கின்றன என்றான். பராசரரின் புராண மாளிகையின் வரி இது. தருமன் நீரில் திளைப்பதைக் காண்கையில் இவனுக்கு கால்கள் உள்ளனவா என்றே ஐயம் கொள்கிறேன் என்றார். அவர்கள் அந்தச் சிறிய சுனையில் மூழ்கித் திளைக்கத் தொடங்கினர். நீர்த்தலையை குளிரச் செய்தபோதுதான் எண்ணங்கள் எத்தனை வெப்பம் கொண்டவை என்று தருமன் உணர்ந்தார்.
எண்ணங்கள் ஆத்மாவின் பாவனைகள் என்றால் அவை எப்படி பருப்பொருளான தலையை கொதிக்கச் செய்ய முடியும்? குளிர்நீர் எப்படி அதை அமைதி கொள்ள வைக்கும்? அவ்வெண்ணத்தை நோக்கி அவரே புன்னகை செய்து கொண்டார். அனைத்தையும் தத்துவமாக்காது அமைய என்னால் இயலாது. ஓயாத சொற்பெருக்கே நான். இது சிறிய ஒரு மகிழ்ச்சி. இதில் கூட என்னால் இயல்பாக திளைக்க முடியவில்லை. நீர் விளையாடல், காற்றில் நீரில் ஒளியிலாடல், பறவைகளின் வாழ்வு, குழந்தைகளுக்கும் விலங்குகளுக்கும் இயல்பாக அமையும் கொண்டாட்டம். எதனாலென்றில்லாத உவகை. உவகை என்றால் அது எதனாலென்றிருக்கலாகாது. தன்பெருக்காக எழுந்து நிறைய வேண்டும். சிறிய மகிழ்ச்சிகள் மட்டுமே மகிழ்ச்சிகளா? பெரியவை மகிழ்ச்சிகள் அல்ல, அவை ஆணவ நிறைவுகள். ஆணவமில்லாத மகிழ்ச்சி என்பது சிறிதெனத் தோன்றுவது ஏன்? அது எவருக்கு எதிராகவும் கொள்ளும் மகிழ்ச்சி அல்ல, வென்றடைவது அல்ல, கைப்பற்றுவது அல்ல, வந்தமைவது. ஆனால் எவரும் அதற்கெனத் தேடுவதில்லை. அதை கனவு காண்பதுமில்லை. பெரியவையே மானுடனை ஆட்டி வைக்கின்றன. உண்மையில் இங்கு அனைத்துமே மிகச்சிறியவை. ஆணவத்தால் தொடப்பட்டதும் அவை பேரிரு கொள்கின்றன. பெரியவற்றுக்காக 100 சிறியவற்றை பலி கொடுக்கிறோம். ஆணவமென எழுந்து நின்றிருக்கும் அந்த அறியாத்தேவத்து பலிபீடம் குருதியுலகலாகாது. நீள்மூச்சுடன் எழுந்து குழல் கற்றையை அள்ளி பின்னாலிட்டார். மகிழ்ச்சி மறைந்துவிட்டிருந்தது. எண்ணங்களாக அதை பகுத்தாயிற்று. ஆனால் நிறைவிருந்தது. அது ஆணவ நிறைவல்ல, காற்றில் அலைக்கழிந்த பின் மண்ணில் படியும் மெந்திகிலின் அமைதி. அது தன்வடிவை மண்வடிவாக ஆக்கிக் கொண்டு நிலை கொள்கிறது. சகதேவன், மூத்தவரே, சௌனகக் காட்டிலும் இங்கும் சொல்லப்பட்டவற்றுக்கு நீங்கள் மறுமொழி உரைக்கவில்லை என்றான். நகுலன், ஆம், நீங்கள் இதற்குள் ஒரு முடிவை எடுத்துவிட்டிருப்பீர்கள் என்றான். தருமன் அர்ஜுனனிடம், விஜயா, உன் எண்ணம் என்ன என்றார். படை கொண்டு சென்று வெல்ல நீங்கள் முடிவெடுத்தால் ஐயமே வேண்டியதில்லை. அங்கனையும் கௌரவரையும் வென்று மணிமுடியை உங்களுக்கு அளிக்க என்னால் இயலும். நான் கோரி யாதவர் மறுத்துரைக்க மாட்டார் என்றான். நீர் சொட்டும் குழல் கற்றைகளுடன் எழுந்து நின்றபடி அர்ஜுனன் சொன்னான், அவர்களின் தரப்பில் பீஷ்மபிதாமகர் வில்லெடுப்பார் என்றால் அவரும் என்னால் வெல்லப்படுவார். துரோணரும் அஸ்வத்தாமனும் ஜெயத்ரதனும் என்னால் கொல்லப்படுவார்கள். படைவெற்றி கைகூடுமா என்று ஐயுற்று நீங்கள் தயங்க வேண்டியதில்லை. வேண்டுமா வேண்டாமா என்னும் முடிவை எடுக்க வேண்டியவர் நீங்கள். மறு எண்ணம் எனக்கில்லை. பீமன், மூத்தவரே, வழக்கம்போல என் சொற்களை நீங்கள் கோரவில்லை. வழக்கம்போல கோரப்படாமலே அவற்றை நான் சொல்லியும் ஆக வேண்டும் என்றான். படை கொண்டு செல்வோம், வென்று முடிசூடுங்கள். அதுவே நான் சொல்ல வருவது. இங்கு வருவதற்கு முன்னரே நான் அதைத்தான் எண்ணியிருந்தேன். இரு மாறுபட்ட மெய்வழிகளிலும் அதையே சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதுவன்றி வேறேதும் வழியில்லை. இங்கிருந்தே இந்திரபிரஸ்தத்திற்கு கிளம்புவோம். யாதவருக்கும் பாஞ்சாலருக்கும் செய்தி செல்லட்டும். வேண்டுவது உங்கள் ஒரு சொல். தருமன், ஆனால் எனத் தொடங்க அறம் பேசி எங்களுக்கு அலுப்பூட்ட வேண்டாம், மூத்தவரே. எது அறம்? சூதில் தோற்றதனால் முடியையும் குடியையும் அழித்துவிட்டு காட்டில் வாழ்வதா? சூதுக்கு அழைத்து அரசை வைத்தாடச் சொன்னதே அறப்பிழை. அங்கே எங்கள் குலக்கொடியை இழிவுபடுத்தியதோ அறக்கொலை. பிறகென்ன? பழிநிகர் செய்யும் உரிமை இப்போது நமக்குள்ளது என்று பீமன் கூவினான். இப்போது உங்களுக்குத் தேவை என்ன? அறமா? நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சூதில் வென்று நம் மண்ணைக் கொண்ட கௌரவர்கள் எப்படி நம் மக்களுக்கு நல்லாட்சி அளிக்க முடியும்? நம் மக்களுக்கு நல்லாட்சி அளிக்கும் பொறுப்பு நமக்கு உள்ளது. மணிமுடி சூடி அரியணை மேல் அமர்ந்தபோது நீங்கள் மக்களுக்கு அளித்த உறுதி அது. அச்சொல்லுறுதி இப்போது சூதுக்கு என அளித்த சொல்லைவிட மேலானது. இது நங்குடிக்குள் நாம் அளித்தது. அது எரிசான்றாக்கி தெய்வங்களுக்கு முன் நம் மக்களுக்கு அளித்தது. இது பாண்டவனை கட்டுப்படுத்தும். அதுவே சத்ராஜித்தாகிய யுதிஷ்டிரனை கட்டுப்படுத்தும். போதுமா? இதற்குமேல் என்ன கோருகிறீர்கள்? நகுலன், ஆம், மூத்தவரே.
இளையவர் சொல்வதையே நானும் சொல்கிறேன். இன்று அஸ்தனபுரியிலும் இந்திரபிரஸ்தத்திலும் உள்ள இளைய படைவீரர்கள் நம்மை அறிவர். நாம் நாடிழந்த கதையும் அவர்கள் நினைவிலிருக்கும். நமக்குள்ள வஞ்சமும் உணர்வுகளும் அவர்களுக்கும் இருக்கும். 13 ஆண்டுகளுக்குப் பின் உருவாகி வரும் இளைய தலைமுறையினருக்கு நாம் வரலாற்றுப் பெயர்கள் மட்டுமே. இக்கதைகள் அனைத்தும் தொன்மங்கள். அவர்கள் நமக்கென எழப்போவதில்லை என்றான். அத்துடன் அன்று பாரத வருஷத்தின் பெரும்பாலான அரசுகளில் இளையோர் முடிசூடியிருப்பார்கள். இன்று நாம் கொண்டுள்ள அரசுறவுகள் அப்போது நீடிக்க வாய்ப்பில்லை. 13 ஆண்டுகளுக்குப் பின் மீண்டு சென்று நாடாளலாம் என்ற நம்பிக்கையே தேவையில்லை என்று பீமன் சொன்னான். நான் உரைத்த வஞ்சனத்துக்காக இதை சொல்லவில்லை. அவ்வஞ்சனம் எனக்கு ஒரு பொருட்டும் அல்ல. நான் சொல்வது உங்களுக்காக. மூத்தவரே, நம் ஐவரில் அஸ்தனபுரியை வென்று முடிசூடியாக வேண்டும் என்ற அருந்தவிப்பு இருந்து கொண்டிருப்பது உங்களுக்குள் மட்டுமே. உங்கள் விழைவு அது வென்றிருக்க எதன் பொருட்டு இத்தனை நடிப்புகள்? தன் தெய்வத்திடமே நடிப்பதென்பதைப் போல இழிவு பிறிதொன்றில்லை. நான் நடிக்கவில்லை, மந்தா. ஐயமே இல்லாமல் அதை சொல்கிறேன். அவ்விழைவு என்னுள் உள்ளது என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவ்விழைவே எனக்கு முதன்மையானதா என்று கேட்டுக்கொள்ளும்போது இல்லை என்றே உணர்கிறேன். அறத்தை அறியும்தோறும் அறக்குழப்பமே மிகுகிறது. எனவே உன்னைப் போல் ஐயமற்ற சொற்களைச் சொல்ல என்னால் இயலாது என்றார் தருமன். மகாசோனகர் சொன்னதை நினைவுறுகிறேன். நான் திருஷ்ணையைத் தொடர விழையவில்லை. தன்னலமற்ற விழைவா என்னுடையது என்றே கேட்டுக்கொள்கிறேன். உறுதியான விடை அமையாதவரை நான் முடிவெடுக்க முடியாதவனே. தலையை அசைத்தபடி விலகிச் சென்று பீமன் நீரில் மூழ்கினான். விஜயா, நீ என்ன எண்ணுகிறாய் என்றார் தருமன். நாம் படை கொண்டு சென்றால் அது வஞ்சத்தின் பொருட்டே. பிற சொற்களெல்லாமே பொய்கள். வஞ்சம் வெல்ல வேண்டுமென விழைந்தால் ஆணையிடுக என்றான் அர்ஜுனன். பீமன் உரக்க, அரசமுனிவர் ஆக வேண்டும் என்று என்ன கட்டாயமிருக்கிறது? எளிய அரசனென்று ஆனால் போதாதா? அதிலென்ன இழிவு என்றான். தருமன், ஆம், மந்தன் சொல்வதும் உண்மை. என்னை ஜனகரென்று சூதர் பாட வேண்டுமென எண்ணுகிறேனா? அதையும் இல்லை என்று என் உள்ளம் சொல்லவில்லை. நான் 100 சுவர்களில் முட்டி முட்டி திரும்பிக் கொண்டிருக்கிறேன் என்றார். திரும்பி சகதேவனிடம், இளையோனே, நீ அறியாத அறமில்லை. நீ சொல் என்றார். மூத்தவரே, 12 ஆண்டுகாலம் காட்டிலும் ஓராண்டுகாலம் மறைவிலும் வாழ்ந்து வீழ்வதே உங்களுக்குப் பெருமை சேர்க்கும் என்றான் சகதேவன். பீமன் உரக்க, மூடா, அவர் விழைவதை சொல்கிறாயா என்றான். இல்லை, அரசு சூழலின் நெறிகளின்படியே சொல்கிறேன் என்றான் சகதேவன். நாள்கோள் குறிகளின்படி மூத்தவர் முடிசூடி பாரத வருஷத்தின் பேரரசர் என நீநாள் ஆளப்போவது உறுதி. அதை எவ்வண்ணம் அடைய வேண்டுமென்பதே இங்கு வினா. மூத்தவரே, ஒவ்வொரு குடிமகனும் அரசனும் முனிவரும் தன் தந்தையென, ஆசிரியரென, தெய்வமென திகழ வேண்டுமென விழைகிறான். தன் குறைகளும் சரிவுகளும் அரசனிடமும் முனிவரிடமும் இருப்பதை அவன் விரும்புவதில்லை. அதன் பொருட்டே அவன் அவர்களின் ஒவ்வொரு சொல்லையும் செவிகூர்கிறான். ஒவ்வொரு காலடியைக் கொண்டும் அதை சரிபார்க்கிறான். மூத்தவர் அறச்செல்வர் என்றே அறியப்பட்டவர். ஆகவே அவரை நோக்குபவன் விழிகள் மேலும் கூர்மை கொண்டுள்ளன. எண்ணிப் பாருங்கள். மனைவியை வைத்து சூதாடி இழந்த ஒருவரை நோக்கி அஸ்தனபுரியின் மாந்தர் அனைவரும் வந்து கூடியது ஏன்? பிறிதொருவர் அதை ஆற்றியிருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும்? மூத்தவரை அறத்தில் நின்றவர் என்றும் அறத்தால் வீழ்ந்தவர் என்றும் எண்ணுகிறார்கள். அவ்வெண்ணமே அவரது ஆற்றல். ஆனால் ஒற்றை அடிபிழைத்தால் அதுவே அவரை கொன்றுண்ணும் கூற்று என்று சகதேவன் தொடர்ந்தான். யுதிஷ்டிரர் மெல்லிய நடுக்கத்தை உணர்ந்தார். ஐயமே வேண்டியதில்லை, ஒரு சிறுபிழை அவரில் தென்பட்டால் இன்று கொண்டாடுபவர்களின் உள்ளத்தின் ஆழத்து இருளில் வாழும் கொடுந்தெய்வங்கள் உகிரும் நகமும் விழியொளியும் நாணச்சும் கொண்டு எழுந்து வரும். அவரை வேட்டையாடி அழைத்து கொண்டாட்டமிடும். அதனூடாக எளிய மாந்தர் தங்கள் எளிமையின் இழிவுணர்விலிருந்து விடுபடுவர். அன்று அவர்களிடம் இரக்கமிருக்காது. நிகர்நிலையோ சொல்லுரிமையோ இருக்காது. 100 பிறவியின் எதிரிகளென அவர்கள் உருக்கொண்டிருப்பார்கள்.
மூத்தவரே, படை கொண்டு முடியை அடைந்தால் படை கொண்டே இறுதிவரை அரியணையை காக்க வேண்டும். சொல்காத்து அவ்வரத்தின் வல்லமையால் எழுந்து வந்து அவர் முடிகொண்டால் அதன்பின் அந்த அறமே அவருக்கு படைக்கலமாக ஆகும். விழைவு முந்தி வென்று பின் 100 ஆண்டு காலம் படைக்கலம் கொண்டு காக்க வேண்டிய அரசை 13 ஆண்டு காலம் பொறுத்து வென்று தெய்வங்கள் காவலாக நிற்க ஆள்வதுதான் நன்று. வென்றபின் வேதம் பெருக்கச் சொன்னார்கள். நன்று. ஆனால் அவ்வண்ணம் அறம் மீறி வென்று வேதம் பெருக்கிய வேந்தன் ஒருவனின் பெயர் சொல்லச் சொல்லுங்கள். ராவணனா? மாவலியா? கார்த்தவீரியனா? இரணியனா? எவர்? மூத்தவரே, சொல் கடந்து சென்று நீங்கள் அரசை அடைந்தால் அம்மீறலை ஒரு கணமேனும் மறக்குமா உங்கள் குடி? அவர்கள் நடுவே உங்கள் சொல் உயிர் கொண்டு வாழுமா? அதை ஆற்றல் கொண்டதாக ஆக்க நீங்கள் அதற்கு நாளும் குருதி கொடுத்தாக வேண்டும். கம்சன் வரை அனைவரும் செய்தது அதைத்தான். ஒருநாள் பலி கொடுக்காவிட்டாலும் அச்சொல்லால் கட்டப்பட்டவை அனைத்தும் விடுபடும். உங்கள் கோட்டைகள் சரியும். கோல் தளர்ந்து வளையும். அரசாட்சி உங்கள் ஆற்றலால் வெல்லப்படுவதல்ல, படையாலோ நூலாலோ நிலைநிற்பதுமல்ல, அது மக்கள் உங்களுக்கு அளிக்கும் உறுதியால் நிலைகொள்வது. நீங்கள் உங்கள் சொல்லில் நிலை கொள்ளாதவரை மக்கள் சொல் உங்களுக்கு நிலையல்ல. எனவே முதலில் நாம் வெல்ல வேண்டியது நம்மை. எளிய விழைவுகளாலோ தனிப்பட்ட வஞ்சங்களாலோ நம் செயல்கள் தூண்டப்படாதிருக்கட்டும். என்றும் மாறாத சில உண்டு என்றால் அவற்றால் நாம் நடத்தப்படுவோம். சகதேவன் மறுமொழிக்காகக் காத்திராமல் நீரில் மூழ்கினான். நகுலன், ஆம் மூத்தவரே, பிரித்தொன்று சொல்ல என்னால் இயலவில்லை என்றான். செய்வதேது என்று நான் கோரிய ஒருமுறை கூட இளையோன் சொல் பிழைத்ததில்லை. அவன் சொல்லே நம்மை ஆளட்டும் என்றார் தருமன். நீரில் மூழ்கி விழுதிறந்து கைவீசிச் சென்றபோது அப்பால் ஆம்பலிதழ் வெண்மையுடன் சகதேவனின் உள்ளங்கால்கள் நீந்திச் செல்வதைக் கண்டார். ஒரு கணம் உள்ளம் அதிர்ந்தது. நன்கறிந்த கால்களல்லவா அவை என எண்ணி மூச்சிழந்து மேலெழுந்தார். முகத்தில் வழிந்த நீரை வழித்தபடி மேலே எழுந்து வந்த சகதேவனை பார்த்தார். நீருக்குள் சென்றது